ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கோஸ்ட் வந்துருச்சு. ஸோ கோல்டு கோஸ்ட்டு ரெய்டு வீக்கெண்ட்லாம் முடிய போகுது. எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நம்ம வந்து கோல்டு கோஸ்ட்டு இன்னும் 2 டேஸில் முடிய போகுது. ஸோ 2 டேஸில் முடிய போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து 7 நாள், அதாவது பார்த்தோன்னா நமக்கு வந்து TH18 பேஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்க வேண்டியதை வந்து முக்கியமான ட்ரூப்ஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து பார்த்தோன்னா சச் லைக் தட் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து எலக்ட்ரோ ட்ராகனு வந்து பார்த்தோன்னா இது பலூனு இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி வைக்கணும்னு இருக்கும். ஏன் மெட்டா ஸ்ட்ராட்டஜியில் எலக்ட்ரோ ட்ராகனும் பலூனுமே எனஃப் தான். ஸோ அதனால் அதை மேக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையானது ஸ்பெல்லில் வந்து பார்த்தோன்னா, என் மெட்டா ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா இது ஆல்ரெடி ஸ்பெல்லு வந்து முடிச்சிட்டேன். என்னோட டோட்டம் ஸ்பெல்லு. அது இல்லாமல் நான் இப்போ யூஸ் பண்ணக்கூடியது இப்போ வந்து பாய்சன் ஸ்பெல் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இந்த ஓவர் குளோக் ஸ்பெல் சம்டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதெல்லாம் 2யும் நான் ஏன் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா டார்க் எலிக்சர் கோஸ்ட் வரப்போகுது. ஸோ அதனால தான் அந்த ஸ்பெல்லெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, நான் நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் பண்ண போகிறேன்னா, அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கை வேகன், அதாவது கிளான் கேஸ்டில் வந்து பார்த்தோன்னா ஸ்கை வேகன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் இது யூஸ் பண்ணுவேன், இதையும் நான் அப்டேட் போடணும் அடுத்தது. ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் இப்போ த்ரோயர் அட்டாக்கும் யூஸ் பண்ணுறேன், கிரவுண்ட் அட்டாக்னா. ஸோ அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மெயினாக. இந்த த்ரோயருக்கு அடுத்தது நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, நான் வந்து ட்ராகன் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ ட்ராகன் போட்டுட்டு இந்த சைடு வந்து பார்த்தோன்னா நான் இது அப்கிரேட் டு மெட்டீரியல் கோட் இது வந்து பார்த்தோன்னா TH18க்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் 4 ஹவர்ஸ் ஒன்று வருது. இன்னொன்று வந்து 8 டேஸ் வருது. அரௌண்டு 7 டேஸ் வருது. பட் என்கிட்ட வந்து நான் இதை யூஸ் பண்ணலாம். என்னது ஹெல்ப்பர் ஹெட்டை யூஸ் பண்ணலாம். பட் ஹெல்ப்பர் ஹெட்டை யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட்டு 8த் லெவலில் 8 ஹவர்ஸ் தான் கம்மியாகும். பட் எனக்கு இருக்கிறது 2 டேஸ் மட்டும்தான். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட இருந்து இருக்கிற என்னோட மேஜிக் ஐட்டம்ஸ், அதாவது போர்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட 4 போர்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 போர்ஷன் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது. இங்கேருந்து நான் 2 போர்ஷன் வாங்கிக்கலாம். பட் அதேமாதிரி நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நீங்களும் வாங்கலாம், வாங்கிக்கிங்க. ஏன்னா பிளாக் எலக்ஸருக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ இன்னும் 1 டே 9 டேஸ் 19 ஹவர்ஸில் முடிய போகுது. 3 போர்ஷன் தான் அவைலபிள் ஒரு வீக்குக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு 3 போர்ஷன் வீக்கெண்ட் ரைடு மெடல்ஸ் வந்து வாங்கிக்கிங்க. ஓகேவா? வாங்கிட்டு இப்போ எனக்கு 7 டேஸ் எனக்கு இம்மிடியட்டாக வரணும். என்கிட்ட லூட்லாம் இருக்குது. ஸோ லூட் கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லூட் அடிக்கிறது தனி மெத்தட் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எப்படி லூட் ஈஸியாக அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் லூட்டை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்கிட்ட இருக்கிற 4 போர்ஷனும் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ 4 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு போர்ஷனும் ஒவ்வொரு டே 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு போர்ஷனும் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போ ஸ்கை வேகன்னு 4 டேஸு இன்னும் 4 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். பட் ஆனால் என்கிட்ட இருக்குது 7 டேஸ். ஏன்னா எனக்கு ஸ்கை வேகன்னா இப்போ அவுட்புட் வரணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு லீக் மெடல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ லீக் ஷாப்புக்கு போயிட்டு நான் இங்கேருந்து 3 வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? வெறும் 20 தான் கைஸ், வேஸ்ட் பண்ணாதீங்க. லீக் ஷாப் போயிட்டு 20 வாங்கிட்டேன். ஸோ 20 வாங்கிட்டு என்கிட்ட மீதி 3 இருக்கா, முடிஞ்சு போச்சு. ஸோ 7 டேஸ்க்கு இன்னும் ஒரு 7 மணி நேரத்தில் பூஸ்ட் இருக்குது. 7 மணி நேரத்தில் டான் வந்துடும். 7 மணி நேரம் நைட் டைமு. கண்டிப்பாக அந்த டைமில் நான் தூங்க மாட்டேன். உங்களுக்காக வீடியோ போடுறதுக்காக முழிச்சிருந்து இது வந்த பிறகு நான் அடுத்தது என்ன அப்டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே கைஸ், இது வந்து TH15க்கு நான் பிளான் பண்ணி இருக்கிற இந்த அப்கிரேடிங் மெத்தடு. ஏன் நான் இப்போ பண்ணுறேன்னா, இப்போ வந்து நார்மல் எலிக்சர் போஸ்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் அப்டேட் பண்ண முடியும். மற்றதெல்லாம் வந்து நான் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் லேட்டராக கூட, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டேஸும் கம்மியாக இருக்குது கோஸ்ட் போகிறதுனால. இப்போ டேஸும் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து 75 கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 65% 75% உங்களுக்கு 25% கோஸ்ட்டு கம்மியாகுது TH18க்கு. இதுவே வந்து கதை TH16க்குனா அது வேறு. ஸோ நம்ம வந்து TH15லேருந்து TH16க்கு வந்து நம்ம வந்து அப்டேட் போட்டுட்ருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ என்கிட்ட லூட்டுமே இப்போ இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் அதே மாதிரி தான் எப்பயும் போல தான். என்னோடது மெயின் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோ ட்ராகனு, பலூனு. இப்போ நான் பலூன் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணணும்.
பட் பலூன் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா என்கிட்ட 3 டேஸ் இவங்க 2 பேரும் அப்டேட் ஆகிட்டு இருக்கானுங்க ட்ராகன். அடுத்து நான் பலூனையும் அப்டேட் பண்ணணும். ஸோ என்னோட நோக்கம் நெக்ஸ்ட்டு பலூன் அப்டேட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த பலூன் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ பலூன் அப்டேட் பண்ணிட்டு இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஸ்பெல்லு ஸ்பெல் அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ரூட் ரைடர்ஸ் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து அடுத்தது வந்து இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ட்ராகன் இருக்கிற சைடில் வந்து பார்த்தோன்னா ஓகே ட்ராகன் சைடில் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பலூனும் அப்புறம் ட்ரூட்ஸ் இருக்கிற சைடில் வந்து பார்த்தோன்னா நான் வந்து இவனும் அப்கிரேடு ஹீலர். ஏன்னா இவனும் சம்டைம்ஸ் நான் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹீலரையும் நான் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இந்த டைமை வந்து ரெடியூசிங் 40% ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக போட்டு விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 பேருமே 3 டேஸில் வரானுங்க. 3 டேஸ் 13 ஹவர்ஸு, 3 டேஸ் 8 ஹவர்ஸு. ஸோ நான் இங்கேயும் வந்து என்னோட மேஜிக் போர்ஷனை யூஸ் பண்ண விரும்புகிறேன். என்கிட்ட 4 மேஜிக் போர்ஷன் இருக்குது இந்த செல்லு. செல் பண்ணிங்கன்னா 10 திராம்ஸ் தான் வரும். அது வேஸ்ட்டு. சாரி 10 ஜெம் தான் வரும். திராம்ஸ்னு சொல்ல வரேன். ஸோ அது வேஸ்ட்டு. என்கிட்ட ரெய்டு மாடல்ஸுமே நான் இன்னும் வாங்காமல் இருக்கேன். நீங்கள் போயிட்டு இந்தமாரி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்தமாரி வாங்கிக்கிங்க. எப்படி வாங்குறது இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் நோட் தட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ 5 இருக்குது. பட் என்கிட்ட 3 தான் இங்கே தேவைப்படுது. நான் அன்வான்ஸ்டாக யூஸ் பண்ண விரும்பலை. ஸோ நான் வந்து கரெக்டாக 3 யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 3 டேஸுக்கு 3 வந்துடும். புரிஞ்சிருச்சா? எப்படி போர்ஷன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ஜாமு. பட் ஹேமர் ஜாமுக்கு இந்த லீக் ஷாப்பில் இருக்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி வையுங்கள். உங்களுக்கு இந்த லீக் ஷாப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஹேமர் ஜாமுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்குங்க. இல்லாட்டி வாங்காதீங்க. புரிஞ்சிருச்சா? ஸோ இது பிளான் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். சம்மர் ஜாமை கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டா? அதுக்கு அடுத்தது என்கிட்ட வந்து TH9 இருக்குது. ஸோ TH9 என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் வந்து இந்த சாம்பியன்ஷிப் அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேஸை. ஓகேங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காக இது அப்டேட் ஆகிட்டுருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொறுமையாகவே அப்டேட் பண்ணலாம். பட் என்னோடய விருப்பம் என்ன அப்படின்னா இது கொஞ்சம் சீக்கிரம் அப்டேட் பண்ணணும். நான் அதுக்கு கொஞ்சம் ரூட்டை சேர்த்துட்டு நான் இதுக்கு போர்ஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். என்கிட்ட இப்போவுமே வந்து பார்த்தோன்னா போர்ஷன் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ண விரும்பலை. பட் ஏன்னா இது பிரச்சனை கிடையாது. என்கிட்ட என்ன லூட்டு தேவையோ அது எல்லாமே அப்டேட் ஆகிட்டுருக்கு. அதுவும் இதுக்கு லோடிங் டைமு கம்மியாக தான் இருக்குது. நான் எப்போ லைவ் வருவேனோ அப்போ போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து லைவில் வந்து TH9 அப்கிரேட்ஸை காட்டுறேன். ஓகேங்களா? லைவ் போடணுமா நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பலூன் அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பலூன் அப்டேட் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து 4 டேஸ் ரிவைஸ் ஸ்பெல்லு. அது போட்டாலும் போடலாம். இல்லாட்டி 5 டேஸ் இதை போட்டாலும் போடலாம். பட் ஆனால் எனக்கு ஸ்பெல்லு போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுது. பட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம். ஓகே ஓகே பிஃபோர் தட் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா சிப்பில் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே எதை அப்டேட் பண்ணலாம் எதை அப்டேட் பண்ணலாம் 4 டேஸ் 19 ஹவர்ஸ் ரெண்டுமே 4 டேஸில் வந்துடும் இல்லை? போடுறேன் ரிவைஸ் பண்ணி. ஓகே மேபி ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும். ஓகே கைஸ், இதை நான் எப்படி 4 டேஸில் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். என்கிட்ட என்ன மேஜிக் ஐட்டம்ஸ் இருக்குது? 2 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இப்போ 2 ஹவர்ஸ்க்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். 2 டேஸ்க்கு ரெட்டி என்ன பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா கோல்டு கோஸ்ட்டு முடிய போகுது. அதனால் 1 டேயில் முடிய போகுது. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அப்டேட் போட்டுருணும் கோல்டு இதில் சாரி எலிக்சிர் கோஸ்ட்டில். ஓகே பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி T15 to 16 அப்கிரேட் சிஸ்டம் இந்தி இப்போ இருக்கிற ரீசண்ட்டு கோஸ்ட் போயிட்டுருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து முடிய போகுது எலிக்சர் கோஸ்ட்டு. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ மறுபடியும் ஒருத்தன் இதில் வந்துருக்கிறான். அடுத்து நான் 11 மணி நேரத்தில் வரத்தான். ஸோ அதனால் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ எலெக்ஷர் போஸ்ட்டு போகிறதுனால நான் எலெக்ஷருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக இப்போ வந்து வாலை ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு என்னால் எத்தனை வாலை அப்டேட் பண்ண முடிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற எலிக்ஸரை நான் வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை. பட் ஆனால் ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா மிட்டேர் குளம் இருக்கிறதுனால ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ எனக்கு எத்தனை பேர் தேவைப்படுதான்? நெக்ஸ்ட்டு எவன் அடிக்கணும்னா ஒர்க்ஷாப்பு அப்டேட் பண்ணு யார் வரா? இவன் வரான். பட் ஒர்க்ஷாப்பு இப்போதைக்கு பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்பெல் ஃபேக்ட்ரி
இவனை எனக்கு தேவைப்படுறான். ஸ்பெல் ஃபேக்ட்ரி ஒன்று ஒர்க் ஷாப் வேணும், இல்லை ஸ்பெல் ஃபேக்ட்ரி வேணும். ஸ்பெல் ஃபேக்ட்ரி 5 டேஸு 9 hours 14. அது மாதிரி இவன் வந்து ஒர்க் ஷாப்பு 4 டேஸு 4 hours. ஆனால் வந்து லூட்டோடி பார்த்தா அவன் தான் பெஸ்ட்டாக இருக்கான். அதனால் இங்கே போயிட்டு எனக்கு தேவை கூல் டவுன் 7 days ஹேமர் ஆஃப் பில்டிங் வாங்கிட்டேன். இந்த ஹேமர் ஆஃப் பில்டிங்கை வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக டார்க் ஸ்பெல் ஃபேக்ட்ரு, டார்க் ஸ்பெல் ஃபேக்ட்ஸு இதெல்லாம் எதுவுமே நான் வந்து பெருசாக யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த தான் வேணும். இதை அப்டேட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. போட்டுடலாமா ஹேமர் ஆஃப் பில்டிங்கு? ஓடு. இன்ஃபோக்கு வந்துருச்சு கைஸ். இம்மிடியேட்டாக வந்துருச்சு பாருங்க. தலைவன் இங்கே வந்துடுவாங்க பாருங்க. ஸோ இம்மிடியேட்டாக அப்டேட்டும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் தலைவன் தான். ஓகே, டோட்டல் சொல்ல இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இவனை அப்டேட் போட்டு தான் அவனை, ஏன்னா 4 days இருக்கான். பட் இவனை வந்து 7ல் 8 இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு 11 ஹவர்ஸ்க்கு வருதான், அப்புறம் தான் வரானுங்க. ஸோ எனக்கு வந்து 1 2 9 போகுதா, 3 12 போயிடுச்சுன்னா ஓகே, 4 கூட போகலாம், 15. ஓகே, ஏன்னா எனக்கு தேவை 7 தானே. ஓகே, வாலும் அப்டேட் பண்ணுறது தானே மெயின் ரீசன் நம்ம அப்டேட் பண்ணுறது. உள்ளார இருக்கிறதுலாம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். ஓகேவா, இதே அப்டேட் பண்ணால் 0 போயிடும். முடிஞ்சதா? இது டிஹெச் 15 to 16 உள்ள கதை. இப்படி போகுது நம்ம அட்டாக். பார்த்துங்க அப்டேட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு பார்த்துங்க. அடுத்தது இன்னும் இந்த கோஸ்ட் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அவெல்லாம் சீக்கிரமாக வேலை முடிச்சுவான். அதனால எனக்கு எல்லாத்தையும் வேலை கொடுத்துருவேன். ஓ மை காட், இதை நான் மறந்தே போயிட்டேன் காய்ஸ். ஓகே, இன்னும் 11 ஹவர்ஸில் வரான்ல, அப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நேராக அந்த ராயல் சாம்பியனை அப்டேட் போட்டுருவேன். ஈஸியாக 41க்கு போயிடுவான். ஐயோ, இவன் வேறு இருக்கானா? அந்த இங்கே பாருங்க எப்படி எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இவன் எவ்வளோ நேரத்தில் வரான்? இவன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும். 14 நிமிஷத்தில் ஃப்ரீயான பிறகு நான் அவனுக்கு கொடுக்குறேன். இப்போவே வேலை கொடுத்துறேன். அவனுக்கு மட்டும் தானே வேலை கொடுக்கக்கூடாது, மற்றவங்களாம் கொடுக்கலாம்ல. இந்த பாருங்க, நான் ஒரு 3 ஹவர்ஸில் வர வச்சுட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு தகுந்ததான். ஓகேவா? ஓகே, அசிஸ்டண்ட் அவன் ஃபஸ்ட்டு முடியட்டும். முடிஞ்சோடனே அவனையும் சேர்த்து போட்டு விட்டுருலாம். சரி, அடுத்து டிஹெச் 17 கதைக்கு போனா கைஸ், ஆர்ச்சர் அப்டேட் ஆகி கிடக்கிறா. ஓமை இன்னும் 60 மினிட்ஸில் பூஸ்ட் லெஃப்ட் ஆகுது. இதில் நான் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆனால் மெயினாக இப்போ அப்டேட் பண்ணக்கூடியது அதான் மிட்டியர் குளத்தை. ஏன்னா பப் பண்ணியிருக்கானுங்க, அதனால் மிட்டியர் குளத்தை அப்டேட் போடணும். த்ரோயர் வந்த பிறகு த்ரோயர் வச்சு யார் அப்டேட் போடணும் அப்படின்னா லூட்டு வேணும். பட் லூட்டை வச்சு என்ன பண்ணோம்னா அடுத்தது த்ரோயர் வந்த பிறகு இவன் அப்டேட் போடணும். அப்படி இல்லாட்டி இவன் அப்டேட் போடணும். ட்ராகனை யாரோ ஒரு ஆள் ட்ராகனை தான் அப்டேட் போடுவேன்னு நினைக்கிறேன். லெட்ஸி. ஓகே, என்கிட்ட இந்த பாருங்க, இவனும் வேறு வந்துட்டான். ஸோ 3 hours இவனுக்கே கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 hours வேணாம், வரட்டும். 6 hours வேண்டாம், 6 hours பொறுமையாக வரட்டும். பைப்பில் கிராண்ட் வார்டனுக்கு கொடுப்போம். இப்போ இதில் வந்து நமக்கு இதுதானே வேணும் பாருங்கள், சல்லுன்னு ஏறும் பாருங்க. எப்படி டக்குன்னு ஏற்றிட்டோமா? அதுதான் மகிமை. ஓகே கைஸ், அடுத்தது டிஹெச் 9. ஒவ்வொரு முறையும் உள்ளார போகும்போது அப்டேட்டுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், போஸ்ட் வந்துட்டான். இவனை வச்சு என்ன பண்ணோம்னா, இவன் வேறு ஃபுல் ஆகிட்டானா, கிளாக் டவர் தான் நமக்கு மெயின். கிளாக் டவர் அப்டேட் பண்ணாமல் எப்படி? முடிஞ்சு போச்சு, கிளாக் டவர் அப்டேட் போட்டாச்சு. ஓகே கைஸ், 9 நெக்ஸ்ட்டு ஹேமர் ஜாமில் நம்ம இப்படி அப்கிரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த டெக்கரேஷன் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னா ஒரு லைக்ஸ் தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.